ஹலோ ஒன் அண்ட் மைன் வெல்கம் டு அஜய். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மாஸ்க். ஸோ இந்த படத்தோட வந்துட்டு ஆஃபிஷியல் ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு நம்ம கவினோட வந்துட்டு 7th ஃபிலிம்னு நினைக்கிறேன், ஆஃப்டர் கிஸ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நம்ம கவினும் நம்ம நயன்தாரா மேமும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படத்தோட ஒரு டைட்டில் ரிவல் வந்துச்சு, போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹைன்னு சொல்லிட்டு ஹாய், ஓகேவா, HI ஹாய், ஓகேவா, அந்த படம் பேரே அதுதான். ஸோ அது ஒரு ராம்காமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஐடியா இல்லை, அப்படிதான் இருக்க போகுது. ஸோ ரீசெண்டாக நான் கிஸ் படம் பார்த்துருப்பீங்க, நான் ஒன்றும் பார்க்கல, இப்போ தான் வந்துட்டு OTT ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ முடிஞ்சா பார்த்து ரிவ்யூன்றது போட பார்க்குறேன், சரிங்களா? சீரியஸி சாரி லேட் ரிவ்யூக்கு. ஸோ மாஸ்க் வந்துட்டு ஆப்வியஸ்லி நமக்கு ஆரம்பத்துல தெரியும், அதோட கொஞ்சம் அப்டேட்டு, அதாவது நம்ம கவினும் ஆண்ட்ரியாவும் சேர்ந்து நடிக்கிறதாகவும், நம்ம வெற்றிமாறன் சார் வந்துட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் தெரியும், ஓகேவா. பட் மியூசிக் வந்துட்டு நான் என்ன யோசிச்சுக்கிட்டு தான் ஜென் மார்ட்டினா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம ஜிவி பிரகாஷ் குமார், ஓகேவா, அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரே டவுட்டாக இருந்துச்சு, வெற்றிமாறன் சார் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, கண்டிப்பாக ஜிவி தான் வந்துட்டு ஜிவி சார் தான் வந்துட்டு மியூசிக்காக இருக்கும் அப்படின்னு நான் ஒரு சின்னதாக ஒரு கணக்கு போட்டுச்சுன்னா உண்மையாச்சு, ஓகேவா. சீரியஸ்லி அது நல்ல ஒரு காம்போவாக தான் இருக்கும். ஸோ மாஸ்க் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்னு சொன்னாங்க, தம்ப்நெயில் பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது, ரெண்டு பேரும் வந்துட்டு கன்னை வச்சுட்டு நிற்கிற மாதிரி. ஸோ எப்படி உள்ள கான்செப்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சுப்போமா. ஸோ யா, லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். காசால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? ஏழையை ஏழையாவே வச்சுக்கிறதுக்காக பணக்கார சொன்னது. ஆனா இங்க ஏழையை விட ஏழை ஒருத்தர் இருக்கிறான், மிடில் கிளாஸ். டிடெக்டிவ் வேலு CEO. ஏழைக்கு கோவம் வந்தா அடிப்பான், பணக்காரனுக்கு கோவம் வந்தா உள்ள இப்போ ஷாக்ல இருக்க, ரத்தம் வருது பார்த்த உடனே உனக்கு வலி தெரிய ஆரம்பிக்கும். பணக்காரனுக்கு கோவம் வந்தா ஏழையை வச்சு அடிப்பான். அவங்களுக்கெல்லாம் சட்டம் இல்லையா சார்? அவங்களுக்குலாம் சட்டம் இல்லை சார், உங்களுக்கு தான் இருக்கு. ஆனா மிடில் கிளாஸ்க்கு கோவம் வந்தா மென்டர்ட் பை வெற்றிமாறன். அலெக்சா ப்ளே a ஜிவி பிரகாஷ் சாங். ரத்தி ஐயோ, பொம்பளைய பார்த்துட்டானா உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாமே வேணும். வாங்க சாப்பிட்டுக்கிட்டே யார பத்தியாவது தப்பா பேசலாம். அது உனக்கு என் மகன், செல்ல மகன் பையா. உங்ககிட்ட இப்பெல்லாம் பேசுறதுக்கு பயமா தான் இருக்கு, ஆனா இவ்வளவு கிட்டக்க வந்து பேசுறதுக்கும் ஜாலியா இருக்கு. நான் கிட்ட வந்தா எவ்வளோ ஜாலியா இருக்குன்னு பார்த்தல, இன்னும் வரவா? அது எங்க பெருமைடா, எங்க நிலத்துல இல்லடா. காண்டம்ஸ் இருக்கா மோகன்? எனி டைம் எனிவேர் ஐ வில் டெலிவர். ஓகே, நல்லா இருக்கு, அந்த டீம் நல்லா இருக்கு, ஸ்வீடாட்னு அந்த டீம் இருக்குல்ல, அது எனக்கு பிடிச்சிருக்குங்க. யா, நல்லா இருக்கு. யா ஓகே, கான்செப்ட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இந்த காசு ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி இருக்கு, கொள்ளை அடிக்கிற, ஓகேவா, அந்த மாதிரி கிரைம் பேஸ் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கு. காமெடினா அந்த நம்ம நெல்சன் ஸ்டைல், அது சீரியஸா ஒரு விஷயம் போய் இருக்கும், இந்த டார்க் காமெடி, அங்க ஒரு காமெடி, அது கவினே போதும். ஓகே, கவினோட அந்த டயலாக் டெலிவரியே போதும் ஒரு காமெடி பண்றதுக்கு, அந்த ஹியூமரை கொண்டு வரதுக்கு அது போதும், அதுவும் இருக்கு ஆப்வியஸ்லி. ஆனா எனக்கு ஆச்சரியமா அந்த ஆண்ட்ரியா மேமோட கேரக்டர் தான். ஓகே, ஒரு மாதிரி வைலன்ஸா இருக்கு, பட் லுக் வைஸ் பார்க்கும் போது ஒரு மாதிரி கூலா தான் இருக்காங்க, ஓகேவா. பட் அவங்க பண்ற விஷயம் தான் கூலா இல்ல, எல்லாமே வைலன்ஸா இருக்கு. அவங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கவினோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்துட்டு அந்த மிடில் கிளாஸ் பத்தி பேசுறது இருக்குல்ல, ஆக்சுவலி அவரே ஒரு மிடில் கிளாஸ் பாதிக்கப்பட்டவரா இருக்கும், ஓகேவா, அந்த மாதிரி தான் இருக்க போகுது அவர் கேரக்டர். ஸோ மிடில் கிளாஸ் சொன்னோன்னே பர்சனலி எனக்கு கனெக்ட் ஆகும். எனக்கு
ஆப்வியஸ்லி நானும் மிடில் கிளாஸ். ஸோ எத்தனை பேருக்கு மிடில் கிளாஸ் சொன்னோன்னே கனெக்டாக இருக்கு உங்களுக்கு பர்சனலி, ஓகேவா? ஸோ நீங்களாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ லைக் இந்த மணியை வச்சு ஒரு பிளே இருக்கு, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும், நல்லா வைலன்ஸாக இருக்கு. லைக் இது படம் அந்த டோன், அந்த வைலன்ஸ் டோன் பார்க்கும்போது வெற்றிமாறன் சார் அந்த அவரோட வேர்ல்டுக்குள்ள போன மாதிரி இருக்கு அந்த வைலன்ஸ். பட் அந்த விஷன், அந்த வைலன்ஸ் சொல்றேன், பட் அந்த காமெடி, அந்த சின்ன அந்த காமெடி வைஸா இருக்கு, அந்த ஹியூமர் வைஸா இருக்கு, அது வந்துட்டு கவின் ஸ்டைல்ல ஒன்று இருக்கு, ஓகேவா? ஸோ டேரக்டரோட விஷன் எப்படி இருக்கும் போது, ஸோ அதை பார்க்குறப்ப வந்து மென்டல் பாய் வெற்றிமாறன் போட்டிருக்கு. மேபி அவர் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுறதா இருக்கட்டும், ரைட்டிங்லேயா இருக்கட்டும், அவர் அதில் வந்துட்டு அவரோட ஒர்க் ஒன்று பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாட் ஒன்லி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ அதுவும் நல்லதுதான். மேபி அந்த வைலன்ஸ் ஒன்றும் நல்லா அழுத்தமா டெப்தா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்குங்க, ஓகேவா? அது படம் வயசு வந்து நல்லா இருக்கு. ஸோ எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம காத்திருப்போம், ஓகேவா? ஸோ நான் கீழே ஒரிஜினல் கொடுக்குறேன், எல்லாம் பார்க்கவே மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்க 1000 வியூஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது சொல்லி எப்படி முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலி டேக் கேர், பாய்.